இப்போ கிளாத்தில் வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். 1 மீட்டர் ஃபேப்ரிக்கில் வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபோல்டு இருக்க ஏரியாவில் இப்போ ஃபஸ்ட்டு கீழே அன்ஈவனாக இருந்தது அப்படின்னா ஒரு லைன் ஒன்று போட்டு பண்ணிக்கலாம். இங்கே ஈவனாக இருக்கிறதுனால நான் அப்படியே விட்டுடுறேன். விட்டுட்டு இங்கேருந்து இப்போ 0 to 1 ஃபுல் லென்த்து ப்ளஸ் 2.5 இன்ச் கொடுத்துருக்கேன். ஸோ 15.5. மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் மார்க் பண்ணும்போது ஷோல்டருக்கான கேல்குலேஷன் அதெல்லாம் அப்புறமா நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து ஜஸ்ட்டு நான் சொல்கிற ப்ரொசீஜர் மட்டும் நீ ஃபாலோ பண்ணிக்கோ. நெக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 3 இன்ச்சு, ஷோல்டர் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு நம்ம ஷோல்டர் வித்து இருக்க மாதிரி வைக்கிறோம். அதுக்கப்புறமா 1/2 இன்ச்சு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு டோட்டலாக 5.5. ஓகேவா? 3 இன்ச் வந்து நெக்கு ஃபினிஷ்க்கு, 2 இன்ச்சு ஷோல்டரோட வித்து, 1/2 இன்ச்சு ஸ்லீவுக்கு. ஸோ டோட்டலாக 5.5 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது எல்லாருக்குமே கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். இப்போ இதிலேருந்து 3 மெஷர்மெண்ட்டாக நம்ம பிரிக்கிறோம். ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டை 5.5, 6, 6.5 இந்த 3 மெஷர்மெண்ட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். இதில் வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் ஒரு 32, 34 சைஸ் இருக்கவங்களுக்கு வந்து நம்ம இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கலாம். 5.5 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போது 34 to 36, 38 அப்படி இருக்கவங்களுக்கு 6 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். அபவ் 38, 40, 42 அந்த செஸ்ட் சைஸ் இருக்கவங்களுக்கு வந்து 6.5 எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் ஹார்ம் ஹோல் மார்க் பண்ணுறச்ச நம்ம மேலே நம்ம என்ன எடுக்கிறோமோ அதை அப்படியே கீழே எடுத்துக்கலாம். 5.5. ஸோ இங்கேயுமே 5.5 மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எப்போதுமே ஷோல்டர் நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதை அப்படியே இங்கே மார்க் பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும். ஒரு சில பாடிக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான கரெக்ஷன்ஸ் இருக்கும். அது எல்லா பாடிக்குமே அந்த மாதிரி வருங்கிறத சொல்ல முடியாது. ஸோ ஒரு சில பாடிக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த பாடிக்கு மட்டும் நம்ம ஹார்ம் ரவுண்ட் எடுத்து ஹார்ம் ஹோல் கரெக்ஷனை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே 5.5 எடுத்திருக்கோம். அதே 5.5 இங்கே எடுத்திருக்கோம். இங்கேயும் அதே 5.5, இங்கேயும் அதே 5.5. ஸோ 4 சைட்ஸும் ஈக்குவலாக எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து செஸ்ட்டு மார்க் பண்ணுறோம். செஸ்ட்டு 4 to 5 செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். செஸ்ட் வந்து 34 டிவைடட் பை 4 வந்து 8.5 ப்ளஸ் 1.5 இன்ச் சேர்க்கும் போது 10. ஓகேவா? ஸோ இங்கே இருந்து இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ செஸ்ட்டே மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வேஸ்ட்டுக்கு 1 to 6 வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 1.5 இன்ச்சு தைக்கிறதுக்கும் பேக்கில் 1 இன்ச்சுக்கு நம்ம டாட் பிடிப்போம். ஸோ அந்த 1 இன்ச்சு டாட்டுக்கும் சேர்த்து இப்போது வேஸ்ட் வந்து 28 எடுத்திருக்கேன். டிவைடட் பை 4 7 இன்ச்சு. 7 ப்ளஸ் 1.5 8.5 ப்ளஸ் 1 இன்ச் 9.5 எடுக்கிறோம். ஸோ 9.5 மார்க் பண்ணிக்கலாம் வேஸ்ட் கிட்ட. ஸோ டாட்டுக்கான அலவன்ஸும் சேர்த்து இதிலே கொடுத்துட்றோம். அண்ட் சைட் செஸ்ட்டும் வேஸ்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதில் 7 இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் 2 to 3 அப்படின்னு சொல்லிட்டு டிராஃப்டிங் இருக்கு இல்லையா? ஸோ 2க்கும் 3க்கும் மிட் பாயிண்ட்டு 7 எடுக்கிறோம். ஸோ இதோட மிட் பாயிண்ட் எடுத்துட்டு இதுல இருந்து ஒரு கர்வ், இந்த ஹார்ம் கர்வ் வரைகிறச்ச இந்த கார்னர்ல இருந்து 1 இன்ச் டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஸோ 1 இன்ச் டிஸ்டன்ஸில் வச்சுட்டு ஹார்ம் கர்வ் நம்ம வரைஞ்சோன்னா இங்கேருந்து டேரெக்டாக அப்படியே எடுத்துகிட்டு போய் இங்கே ஜாயின் பண்ணாமல் 1 இன்ச்சுக்கு கீழே வந்து அதுக்கப்புறம் அப்படியே ஒரு கர்வ் கொடுத்து இதோட நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹார்ம் ஹோல் கர்வ் நம்மளுக்கு அழகாக வந்துடும். அதுக்கப்புறமா நெக்குக்கு வந்து 0 to 8 வந்து 2.5 இன்ச் கொடுத்துருப்பேன். நம்ம நெக்குக்கு 3 இன்ச் கொடுத்தோம் இல்லையா? ஸோ 2.5 இன்ச் கொடுத்துட்டு 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதனால 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். பேக் நெக்கோட டீப் வந்து 9 இன்ச்சு. ஸோ அதை மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் மேலே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும். இப்போ மேலே 2.5 கொடுக்குறோன்னா கீழே வந்து 3 இன்ச் கொடுக்கணும். ஸோ 3 இன்ச் கொடுத்துட்டு நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். கொஞ்சம் கர்வ் வரும். இப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக இருக்கும் வைடாக. ஸோ அதுக்காக நம்ம இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு
இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா ப்ராப்பர் ரவுண்ட் ஷேப் நமக்கு கிடைச்சிரும். இப்போ இதில் அப்படியே நம்ம நெக்கு, ஷோல்டர், ஆர்ம், சைடு கட் பண்ணிக்கலாம். பேக் கட் பண்ணதும் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு இருக்கும். இதில் இந்த சைடில் நம்ம ஃப்ரண்ட் மார்க் பண்ண போகிறோம். ஸோ பேக் எங்கே கட் பண்ணமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் ஃப்ரண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டோட கால்குலேஷன் 0 to 1, ஃபுல் லென்த்து -1 inch கொடுக்குறேன். இப்போ ஃபுல் லென்த் வந்து 13.5, அதில் -1 inch பண்ணும்போது 12.5. எதுக்காக இந்த -1 inch அப்படின்னா நம்ம பட்டியெல்லாம் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்காக ஃபுல் லென்த்லேருந்து -1 inch கொடுக்குறோம். ஸோ நம்ம என்ன லென்த் எடுக்கிறோமோ அதுலேருந்து 1 inch மைனஸ் பண்ணாலே நமக்கு ஃப்ரண்ட்டோட லென்த்து கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறமா பேக்கில் நம்ம என்ன கொடுத்தோமோ அதை அப்படியே போட்டிருப்பேன். 0 to 2, 2 to 3 அண்ட் 0 to 4 வந்து சேம் ஆஸ் பேக் என்ன கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 4 பக்கமும் ஈக்குவலாக வச்சுட்டு அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட்டுமே வந்து பேக்கில் கொடுத்தா மாதிரி 10 inch அதை அப்படியே கொடுத்துடலாம். வேஸ்ட்டுக்கு மட்டும் இப்போ வேஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட்ல வந்து பேக்ல வந்து 1 inch டாட் கொடுத்துருந்தோம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம 3 inch டாட் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால அது மட்டும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கணும். ஸோ வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4, 28 டிவைடட் பை 4 7, 7 + 1/2 inch சீம் அலவன்ஸ் ப்ளஸ் 3 inch டாட்டுக்கான அலவன்ஸ் சேர்த்தோன்னா 11.5. ஸோ இது அப்படியே 11.5 மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 11.5 மார்க் பண்ணிவிட்டு க்ராஸாக ஒரு லைன், எப்போவுமே ஃப்ரண்ட் வந்து நமக்கு க்ராஸாக கிடைக்கும் இந்த மாதிரி. ஸோ இந்த டாட்டோட அலவன்ஸ் 3 inch அப்படிங்கிறது எல்லாருக்கும் காமனா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே காமனாகவே நம்ம பண்ணிக்கலாம். 3 inch அப்படிங்கிறது ஸ்டார்டிங் ப்ளவுஸ் போடுற பர்சனாக இருந்தால் மட்டும் 2.5 எடுத்துக்கலாம். அண்ட் அதர்வைஸ் மற்ற எல்லாருக்குமே 3 inch அப்படிங்கிறது காமன், சேஞ்ச் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கப் ஷேப் சின்னதாக வரும்போது பெருசாக வரும்போது மட்டும் டாட் மார்க்கிங்கில் தான் நமக்கு சேஞ்சஸ் இருக்குமே தவிர இந்த டாட் வித்தில் எந்த சேஞ்சுமே இருக்காது. அண்ட் ஹார்ம் ஹோல் ட்ரா பண்ணும்போது நம்ம பேக்கில் எப்படி 2க்கும் 3க்கும் mid.7 எடுத்துகிட்டு ஹார்ம் ஹோல் ட்ரா பண்ணமோ அதே மாதிரியே ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் இது உள்பக்கமாக நம்ம உள்வாங்கி ஒரு கர்வ் கொடுத்து கட் பண்ணுவாங்க ஃப்ரண்ட்டுக்கு. ஸோ நான் அந்த மாதிரி எந்த கட்டுமே பண்ண போகிறது கிடையாது. இப்போ ஸ்டார்டிங் நீங்கள் ப்ளவுஸ் கற்றுக்கிற பர்சனாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அப்படியே டேரெக்டாக ஹாமில் போட்டு பண்ணுறச்சா கரெக்டாக வரும். அந்த உள் வாங்கி நம்ம வெட்டும் போது ஒரு சில பர்சனுக்கு தான் அந்த ஷேப் வந்து தேவைப்படும், எல்லாருக்குமே அது தேவைப்படுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இன்கேஸ் அந்த சுருக்கம் வந்துச்சு அப்படின்னா மட்டும் நம்ம உள்வாங்கி வெட்டுறதை ஃபாலோ பண்ணலாம். அப்படி வராத பட்சத்தில் நீங்கள் ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரியான ஆர்ம் கர்வ்ஸுமே எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டோட நெக் பார்க்கலாம். பேக்கில் எடுத்த மாதிரி 2.5 inch எடுத்துக்கிறோம். அண்ட் ஃப்ரண்ட் நெக்கோட டீப் வந்து 6 எடுத்துக்கிறோம். ஸோ பேக்கில் கட் பண்ண மாதிரி ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ரா கொடுத்து இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறோம். போட்டுட்டு ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட் யூஸ்வலாக எப்பயும் போல் நம்ம கட் பண்ணிக்கலாம். பேக் நெக் வந்து நம்ம கட் பண்ணும்போது எப்போதும் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்தோ இல்லை பைப்பிங் கொடுத்தோ நம்ம ஃபினிஷ் பண்ணுறோன்னா மட்டும்தான் நெக்கை கட் பண்ணணும். கேன்வாஸ் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறதா இருந்தால் பேக்கோட நெக்கை நம்ம கட் பண்ணக்கூடாது, ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ண உடனே கட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து கீழே டாட்டு ட்ரா பண்ணுறதுக்காக 1 to 10 அண்ட் 6 to 11 வந்து 1.5 inch கொடுத்துருப்பேன். ஸோ இங்கேருந்து இங்கே 1.5 inch, அதே மாதிரி இங்கேருந்து இங்கே 1.5 inch இதை மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் டாட்டுக்கான டிராஃப்டிங் எடுத்து பார்க்கும்போது 1 to A 3 inch, 1 to A 3 inch, A to B 3 inch. அப்புறம் C is midpoint of A and B. ஸோ A to B, Bக்கும் Aக்கும் midpoint to C. ஸோ இதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த சியும் 11க்கும் ஒரு ஜாயிண்ட் போட்டுக்கலாம். அண்டு சிக்கும்
11க்கும் ஒரு ஜாயிண்ட், சிக்கும் 10க்கும் ஒரு ஜாயிண்ட். ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டோட ஷேப். அதுக்கப்புறமா டாட் மார்க் பண்ணுறது, இந்த சில இருந்து சி டு டி 3 இன்ச் கொடுத்துருப்பேன் ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஏவும் டியும் ஜாயின் பண்ணும் போது இந்த லைனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி பியும் டியும் ஜாயின் பண்ணுற லைனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 1 to A 3 இன்ச் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் A to B வந்து 3 இன்ச் எடுத்திருக்கோம். C is mid point of A and B எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் C to D 3 இன்ச் எடுத்திருக்கோம். எடுத்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பை ட்ரா பண்ணிட்டு இந்த ட்ரா பண்ணும்போது இதை ஜாயின் பண்ணுற லைனை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இதையுமே ஏ அண்ட் டியை ஜாயின் பண்ணுற லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இந்த சென்டர் நெக்கை ஃபேஸ் பண்ண மாதிரி வர லைனுக்கு நம்ம 1.5 இன்ச் வந்து கொடுக்குறோம் டாட் பாயிண்ட் மார்க்கிங்கில். ஹார்மோலை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வர டாட் மார்க்கிங்க்கு 2 இன்ச் கொடுக்குறோம். ஸோ இதுதான் நம்ம கப்பு பார்ட்டை வந்து டிசைட் பண்ணுற ஏரியா. ஸோ இப்போது உங்களுக்கு இது நார்மலாக ஆவரேஜான கப் சைஸ் 32 ஆர் 30லேருந்து 32 to 36 வரைக்குமே நம்ம வந்து இந்த டாட் மார்க்கிங்கை எடுத்துக்கலாம். 36 above 36 இருக்கவங்களுக்கு, கப் ஷேப் பெருசாக இருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இதோட டாட் வந்து நம்ம பெருசு பண்ணணும். பெருசு பண்ணுறதுக்கு இங்கே எடுக்கிற இந்த 1.5 இன்ச் எடுக்கிற இடத்துல 2 இன்ச்சும், 2 இன்ச் எடுக்கிற இடத்துல 2.5 இன்ச்சும், ஒரு half இன்ச் மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா கப் போர்ஷன் வந்து நமக்கு பெருசாகும். ஸோ அதனால் 36 above இருக்கவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான கப் மார்க்கிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணதில் சென்டர் டாட் மார்க் பண்ண போகிறோம். ஸோ சென்டர் டாட் மார்க் பண்ணுறதுக்கு இந்த 1.5 இன்ச் எங்கே மார்க் பண்ணிக்கோமோ அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக சென்டரை பார்த்த மாதிரி ஒரு லைன் போடுறோம். அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே எடுத்துக்கிறோம். ஸோ 1/2 இன்ச் இப்படி கீழே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சென்டர் டாட்டை மார்க் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி ஹார்மோல் டாட் மார்க் பண்ணும்போது இந்த ஹார்மோலுக்கு நேராக நம்ம 45 டிகிரி ஆங்கிளில் இந்த ஒரு கர்வ் வருது இல்லையா? ஸோ இந்த கர்வை மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. இந்த கர்வ்ல இருந்து தான் நம்ம பாயிண்ட் பண்ணணும். சில பேருக்கு இது அப்படியே ஜாயிண்ட் ஆகும், சில பேருக்கு அது ஜாயிண்ட் ஆகாது. ஸோ இது இருந்து அப்படியே ஜாயின் பண்ணாமல் இதோட கர்வ் பார்ட்டை மார்க் பண்ணிட்டு அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே எடுக்கணும். 1/2 இன்ச் கீழே எடுத்து ஹார்மோல் டாட்டை மார்க் பண்ணணும். இப்போ இது ரெண்டுத்தையும் பாதியாக பிடிச்சி டாட் பிடிக்கணும், இது ரெண்டுத்தையும் பாதியாக பிடிச்சி டாட் பிடிக்கணும், இதோட சென்டரை பாதியாக பிடிச்சி டாட் பிடிக்கணும். ஸோ இதுதான் நம்ம ஃப்ரண்டோட மார்க்கிங். கட் பண்ணுறச்ச இந்த இடத்துல ஷார்ப்பாக இருக்க மாதிரியே கட் பண்ணிக்கோங்க, மொக்கையாக கட் பண்ண வேண்டாம். அப்போ தான் நம்ம டாட் மார்க் பண்ணும் போது ஈஸியாக புரியும். ஸோ நம்ம கட் பண்ணிட்டு தான் யூஸ்வலாக டாட் மார்க் பண்ணுவோம். ஸோ அப்போ அதை மார்க் பண்ணுறச்ச அந்த மிட் பாயிண்ட் வந்து நமக்கு கரெக்டாக தெரியணும். அதனால இந்த இடம் மட்டும் ஷார்ப்பாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் கட் பண்ணதுக்கப்புறம் டாட் மார்க் பண்ணுறதுனால நம்ம இங்கேருந்து 3 இன்ச் அப்படின்னு எடுத்தோம்னா அதிகமாக வரும். அதனால் இந்த ஷார்ப் ஏஜில் இருந்து இந்த பக்கம் 1.5 இந்த பக்கம் 1.5 எடுத்து டாட் மேலே 3 எடுத்து நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஷேப்பும் கரெக்டாக கிடைச்சிடும். மார்க்கிங் ஈஸியாக இருக்கும். ஸோ இது நம்ம சென்டர் ஓப்பன் அப்படிங்கிறதுனால இதை கட் பண்ணிடுறோம். ஸோ இதை ஃப்ரண்ட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு கட் பண்ண இடத்துக்கு அப்படியே இங்கே ஆப்போசிட்டில் இங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்த அப்படியே 2ஆக மடித்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவோட மார்க்கிங்க்கு ஸ்லீவ் லென்த்து ப்ளஸ் கீழே வந்து ஒரு இன்ச் நம்ம மடித்து தைக்க போகிறோம். ஸோ அதனால் 2.5 இன்ச்சு ஸ்லீவ் அட்டாச்மெண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 2.5 இன்ச் கொடுக்குறோம். ஸ்லீவ் லென்த் வந்து 9.5 ப்ளஸ் 2.5 ஆட் பண்ணிக்கலாம். 12 இன்ச் ஸ்லீவோட லென்த் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் ஆர்ம் ஷேப் 0 to 2 வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஷேப் -1 இன்ச் அப்படி கொடுத்துருப்போம். ஸோ இப்போ இதில் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த ஹார்ம் ஷேப் வருது இல்லையா? ஸோ அந்த இடத்துல அப்படியே மெஷர் பண்ணணும். அப்படியே மெஷர் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருதோ 9.5 வருது. ஸோ 1க்கு 2 தடவை மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெஷர் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு கரெக்டான ஹார்ம் ஹோல் ஷேப் கிடைக்கும். ஸோ 9.5 வருது. 9.5 மைனஸ் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். எதுக்காக 1 இன்ச் நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இதையும் சேர்த்து தான் நம்ம எடுக்கிறோம்.
ஸோ ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சும் நம்ம இங்கே மார்க் பண்ணுறச்ச பாக்ஸ் போட்டுட்டு தான் நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் நான் 9 எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் கிராஸ் எடுக்கிறச்ச ஒரு 1/2 இன்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரெயிட் லைனை விட ஒரு கிராஸ் லைனுக்கு வந்து 1/2 இன்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை பிஃபோராகவே நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு, இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 1 இன்ச்சை வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். இப்போ எடுத்தது 9.5 ப்ளஸ் மைனஸ் 1 இன்ச் பண்ணும்போது 8.5. ஸோ 8.5 ஜஸ்ட் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே கிளாத் இல்லை, இருந்தாலும் நான் அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம சைடு கர்வாக தான் கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் அதை அப்படியே கீழேயும் மார்க் பண்ணிக்கலாம் 8.5. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம 3 இன்ச் எடுத்துக்கலாம். 3 இன்ச் எடுக்கிறச்ச இந்த சைடில் வந்து அந்த பெண்ட் ஹார்மோட கர்வ் வரைகிறதுக்காக 3 இன்ச் டெப்த்து கொடுக்குறோம். இதுவுமே காமன் மெஷர்மெண்ட், எல்லாருக்குமே அது கரெக்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த லைன் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு 8.5க்கு ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல எடுக்கிறச்ச 8.5 எடுத்தோமா, இப்போ நம்ம இதை அளந்து பார்த்தோம் அப்படின்னா 9 இருக்குது. ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டில் எடுக்கிறச்ச 8.5 வரும்போது நம்ம கிராஸ் போகும்போது 1/2 இன்ச்சு கூடும். ஸோ அதுக்காக தான் பிஃபோராகவே நம்ம 1/2 இன்ச்சு ப்ளஸ் ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 1 இன்ச்சை நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா கீழே ஸ்லீவ் ரவுண்டுக்கு வந்து ஸ்லீவ் ரவுண்டு 10 டிவைடட் பை 2 5 ப்ளஸ் 1.5 வந்து ஆட் பண்ணிக்கலாம் சீம் அலவன்ஸ். ஸோ 6.5 எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த சைடில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்லீவோட ஷேப் நமக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு 1 இன்ச் டிராஃப்டிங்கில் கொடுத்துருக்க மாதிரி 0 to 6 வந்து 1 இன்ச் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா 7 இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் 0 to 4. இந்த 4க்கும் 0க்கும் மிட் பாயிண்ட் 7 எடுத்துக்கிறோம். இதுக்கு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் 7 to 8 வந்து 1/2 இன்ச் கொடுக்குறேன். ஸோ இது அப்படியே 0, 6 and 8 வந்து அப்படியே இதோட ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இதோட மிடில் அப்படியே நம்ம ஜாயின் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃப்ரண்ட்டுமே நான் உள்வாங்கி வெட்ட போகிறது இல்லை, ஏன்னா நம்ம பாடி பார்ட்டுக்குமே உள்வாங்கி நம்ம கட் பண்ணாததால ஸ்லீவுக்குமே நம்ம அதை கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இப்படியே கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதோட மிடில் ஒரு நாச் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக ஷோல்டர் பார்ட் பார்த்து நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த பேலன்ஸ் இருக்கிற ஏரியாவில் நம்ம 4 பீஸ் இந்த மாதிரி தனித்தனியாக கிடைக்கும். இதில் பெருசாக இருக்க பீஸில் நம்ம பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஊக்பட்டி ஐப்பட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பட்டிக்கு நம்ம 2 பீஸ் எடுத்துருக்கோம். இன்னொரு 2 பீஸ் வந்து நம்ம செப்பரேட்டாக வேறு கிளாத்தில் எடுத்துக்கலாம், இல்லை இதுலேயே கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் இதையே கூட போட்டுக்கிறேன். 4 பீஸ் நமக்கு பட்டி வேணும். ஸோ அதனால் 4 பீஸாக நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போது 5 இன்ச் வந்து 0 to 1 பட்டியோட லென்த் வந்து 5 இன்ச்சு காமனாக நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கேருந்து இங்கே 5 இன்ச் கொடுத்துக்கிறேன். 0 to 2 வந்து ஃப்ரண்ட் ஷேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம இந்த ஷேப்பை மெஷர் பண்ணிக்கணும். இங்கே இது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத. ஸோ எப்போதும் இப்படி கீழே இருந்து எடுக்கக்கூடாது, மேலேருந்து எடுக்கணும். நம்ம பட்டி எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அங்கேருந்து எடுக்கணும். எடுத்துட்டு இங்கேருந்து இப்படியே எடுத்து இதை கரெக்டாக இப்படி வச்சு இதை அப்படியே டர்ன் பண்ணணும். ஸோ இங்கேருந்து இதை இப்படி மெஷர் பண்ணிவிட்டு இங்கே இதை இப்படி பிடிச்சி இதை அப்படியே அதை விட்டுட்டு இதை இப்படி எடுக்கணும். 11.5 ஓகேவா? ஸோ இதை இங்கேருந்து இப்படி எடுத்து இப்படி பிடிச்சி அப்புறம் இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே எடுக்கணும். இதில் எவ்வளோ வருதோ 11.5 வருது. அதில் மைனஸ் டாட் வித். ஸோ ஃப்ரண்ட்டு ஷேப் மைனஸ் டாட் வித் அப்படின்னு சொல்லிட்டு டிராஃப்டிங்கில் கொடுத்துருப்பேன். ஸோ ஃப்ரண்ட் ஷேப்ல இருந்து நம்ம இந்த டாட்டை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் பட்டி வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதனால நம்ம ஃப்ரண்ட் ஷேப் மைனஸ் டாட் வித் அப்படின் போது இப்போ ஃப்ரண்ட் ஷேப் வந்து நம்ம 11.5 எடுத்திருக்கோம். அதுலேருந்து நம்மளோட டாட் வித் 3 இன்ச்சை நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 8.5 வரும். ஸோ அந்த 8.5 நம்ம இதில் மெஷர் பண்ணிக்கலாம். இங்கேயும் 5 இன்ச் கொடுத்துட்டு இங்கேயுமே 8.5 இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டுட்டு இதுக்கப்புறமா 4 இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் 0 to 2.
ஸோ இங்கே 0 to 2ஓட மிட் பாயிண்ட் வந்து நம்ம 4 கொடுக்குறோம். 8.5ல மிட் பாயிண்ட் 4 அண்ட் குவார்ட்டர். ஸோ 8 பாதி 4.25. 4.25 எடுத்துட்டு அதுலேருந்து கீழே 4 to 5 வந்து ஒரு ½ இன்ச் கொடுத்து இந்த பட்டிக்கு ஒரு கர்வ் கொடுக்குறோம். ஸோ அவ்வளோதான் பட்டி. 0 to 1 5 இன்ச் எடுக்கிறோம். 0 to 2 வந்து 8.5 எடுக்கிறோம். அதுக்கப்புறம் கீழேயும் 8.5, இங்கேயும் 5 இன்ச் எடுத்து ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் 4 வந்து மிட் பாயிண்ட் எடுக்கிறோம். 4 இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் 0 to 2க்கு ஒரு மிட் பாயிண்ட் எடுத்துட்டு அங்கேருந்து கீழே 5க்கு வந்து ஒரு ½ இன்ச் டவுன் பண்ணி ஷேப் கொடுக்குறோம். இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு 4 பட்டி நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பேலன்ஸ் இருக்க கிளாத்தில் உப்பட்டி ஐப்பட்டி எப்படி கட் பண்ணுறதுங்கிறத ஸ்டிச் பண்ணும்போது காமிக்கிறேன்.